லோடு ஏற்றியா? ஓ லோடு போய் நான் சிமெண்ட் மூட்டை தான் ஏற்றுவானு பார்த்தா இதை தான் ஏற்றிட்டு இருக்கிறான் அவன். ஓ சரி, உங்கள் அப்பா எப்பேற்பட்ட ஆளு, என்ன பெரிய பிச்சு சொல்லு, வரத்தை சொல்லு பார்க்கலாம். எங்க அப்பாவோட பேரை கேட்டால் இந்த ஊரே நடுங்கும். என்னடா பேர் வச்சுக்கிறாங்க அப்பா? என்ன பேர் வச்சுக்கிறான்? சொல்ல மாட்டேன். என்ன சொல்லும்? சொல்லுடா, இதையாவது ஒரு பேர் சொல்லு. எங்க அப்பா பேரை சொல்லு, தைரியமா வந்தா சொல்லு. அப்பா உன்னதானே பெத்தான், என்னையா பெத்தான்? பாடிகாடுனா நீ என்ன வேணா சொல்லுவியா? சொல்லு, நான் சொன்னா நீ சொல்லணும். டேய், அவங்க கூட எங்கடா இருக்குது? உங்க கூட எங்கமா இருக்குது? ரோட்டு மேல தான் இருக்கு. ரோட்டு மேல? எங்க கூட காட்டு மேலயே இருக்குது. புதுசா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் கட்டிருக்காங்க, அதுக்கு பக்கத்துலயே தான் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் பக்கத்துல தான் இருக்கும். நீ இத்தனை பெத்துட்டு போனா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் பக்கத்துல. ஏய், எங்க அம்மா இப்ப கூட பிரசவத்துக்கு தான் போயிருக்காங்க தெரியுமா? இல்ல எனக்கு எங்கேயோ உதைக்குதே. எங்க அப்பா கை கால் வராம படுத்து 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஆகுங்கிறா, அவங்க அம்மா வேற பிரசவத்தில் வலிக்குங்கிறா. என்ன நடக்குது? சரி கேட்பான். ஆமா, அவங்க அப்பனுக்கு என்ன கைகள் வரலையா? கைகால் படுக்கவே தான் இருப்பாரு. ஓ, கைகால் மட்டும் தான் படுத்து படிக்க இருக்கு, மற்றபடி எல்லா விஷயம் எல்லாம் இருத்தவே. சீக்கிரம் வாய, பஞ்சாயத்து போட. எங்க அம்மாக்கு வேற பேசுறதுக்கு நான் போகணும் கூட. ஓ, என்ன இவளுக்கு அடுத்த மாசம் பிரசவம் மாதிரி இவ துடிக்கிறா. உங்க அம்மா தானே பிரசவம்? ஆமா, பண்ணிக்கலாம் போய்க்கலாம். பஞ்சாயத்துக்கு போலாம்ல? பஞ்சாயத்துக்கு போலாம், எல்லாமே பக்காவா இருக்குல்ல? பக்காவா இருக்கான். சொல்லுடா. சரி வாங்க போலாம். போலாம்ல? தம்பி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நானும் பாத்துக்கிறேன், இவனும் பாத்துக்கிறான். இறக்கி இருக்கிறான், பெரிய ஆளு தான். யாரா இருந்தாலும் தூக்கிடுவான். அவன் தூக்குறான், உன்னை தான் நான் தூக்கணும். வா தூக்கி. நீ என்ன தூக்குறியா இல்ல நான் உன தூக்குறேன்னு பாத்துறேன். வேணாம் நல்லா நடக்கும் போல. எப்படிரா நல்லா நடக்கும்? இல்ல எப்படி நல்லா நடக்குன்னு கேக்குறேன். அந்த சாந்தி அவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாளா? அவ எப்படா சம்மதிப்பாம இருப்பா? டேய், அவ தான் அந்த சிவாவை லவ் பண்றாளே, அப்புறம் எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவா? ஓ, அவ பின்னாடி தானே சுத்திட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது? டேய், அதெல்லாம் நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப அந்த சிவா என்ன நம்மளே மாதிரி நல்ல பையனா என்ன? ஓ, அப்படியே. அவன் கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாத பையன், குட்டி பையன் மாதிரி. ஓ சரிடா. இது அவங்க அப்பட்ட சொன்னா எந்த அப்பதான் தான் பொண்ணுக்கு இது மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைப்பான்? இத சொல்லி அவனை நம்ம பக்கம் இழுக்கிறோம், அவன் மூலியமாவே சாந்தி அடையிறோம். ஓகேடா. மாமா. விஜய் தம்பி, உன்னை பார்க்கலான்னு தான் வீட்டுக்கு வந்தேன். நீ இங்கே நின்றுருக்கீங்க? இல்லை மாமா, ஒரு வேலையாக அப்படியே போயிட்டு இருந்தோம். அது ஒன்றும் இல்லை தம்பி, சாந்திகிட்ட உன்னை பற்றி சொன்னேன், எல்லா விஷயத்தையும் பேசினேன். ஆனால் அவள் இப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்போ கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரங்கிறா. அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அதான் எனக்கு தெரியுமே, அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். தம்பி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மாமா, நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் பொண்ணும் அந்த வேளாத பையனும் சிவாவும் லவ் பண்ணுறாங்களாம். விஜய் என்ன சொல்கிற? மாமா, நான் இல்லை மாமா, ஊருக்குள்ளார பேசிக்கிறாங்க. அது கூட பரவாயில்ல, அந்த பையனுக்கு வேற மூளை வறட்சி இல்லையா? எனக்கு அதான் மாமா புரியல. போய் எப்படி அந்த பையனை நம்ம சாந்தி லவ் பண்ணான்னு இது கூட எனக்கு இப்பதான் இவன் சொல்லி எனக்கு தெரிய வந்துச்சு. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் பொண்ணு கூட கேட்டு வந்திருக்க மாட்டேன் மாமா. கண்டிப்பா சொல்றேன். நீங்க சொல்றதுல உண்மையா? மாமா, இது எப்படி சொல்றேன்னு தெரியல, ஊருக்குள்ளார பேசிக்கிட்டாங்க. இது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது. சரி, எப்படி உங்ககிட்ட சொல்லாம இருக்குன்னு தான் சொல்லிட்டேன். அம்மா இல்லாத பொண்ணு, அவளுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு செல்லம் கொடுத்து அவளை வளர்த்தனம் பாரு, அது தப்பா போச்சு. போறேன், வீட்டுக்கு போய் நான் யாருங்கிறத அவளுக்கு காட்டுறேன். ஏய், என்னடா இப்படி நடிக்கிற? டேய், நான் ஆசைப்பட்டதை அடைய என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் அது அந்த சாந்தியோட தான்.
சிவா, ஆமா, இங்க என்ன தனியா நின்று யோசனை பண்ணிட்டு இருக்க? யோசனை சாந்தி, ஆ? அது என்ன? வீட்டில் எல்லாம் அங்கங்கே எல்லாம் நின்று ஏதேதோ பண்ணிட்டு இருந்தாங்களா, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, ஒன்றுமே தெரியலையா. அதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ல, அதான் உன்னை பார்க்க வந்துட்டேன். ஐயோ ஏ சாமி, நீ நிஜமாவா சொல்ற? எனக்காக நீ காத்துட்டு இருக்கியா? இது நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்புறம் நீ எங்கே போயிட்டு வர? நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கையில் என்ன வச்சிருக்க? சிவா, நீ எப்போ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். இருப்பேன். ஆமா, எனக்காக தான் காத்திருக்கேன்னு சொன்னல, எனக்காக எதுவும் வாங்கிட்டு வரலையா? வாங்கிட்டு வரணுமா? ம், ஐயோ தெரியலையே எனக்கு. சரி பரவாயில்ல, இப்பயாவது வாங்கி கூட. ஐயோயோ, நான் எங்கள் அப்பா என்கிட்ட எதுவும் காசு கொடுக்கலையே. ஓ அப்படியா? சரி சரி, காசுலாம் வேணாம். இங்க இருக்கிற செடியில ஏதாவது ஒரு பூவை பறிச்சு கொடு, எனக்கு அது போதும். சாந்தி, உனக்கு என்ன பூ பிடிக்கும்? உனக்கு என்ன பூ பிடிக்குமோ அதே தான் எனக்கு பிடிக்கும். இரு வரேன்.
உசுரை எடுக்கிறேன் கடலே காஞ்சாலும் ஏழு மலையும் சாஞ்சாலும் காப்பேன் உன நானே கலங்காதே கண்ணுமணியே உன்னை விட்டா யாரும் எனக்கில்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள உன்னை விட்டா யாரும் எனக்கில்ல பாரு பாரு என்ன கண்டே நானும் உனக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவா. சாந்தி ஆ, என்ன நடக்குதுங்க? அப்பா அது 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 சாந்தி பூ கேட்டுச்சா, அதான் நான் பறிச்சிட்டு வந்தேன். ஆமா, நீங்க யாரு? நான் யாரா? சிவா, இவர்தான் ஏன் அப்பா. வா போலாம், வா போலாம். சாந்தி சாந்தி பூ வாங்காமே போயிடுச்சு. சாந்தி சரி, நானு நாளைக்கு வந்து இந்த பூ சாந்தி குத்துறேன். அவளுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு செல்லமா வருத்தம் பாரு. பரவாயில்ல, நல்ல வேலை பண்ணிருக்கேன். அப்பா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்ன நடந்து போச்சா? என்னமா நடக்கணும்? என்ன நடக்கணும்? தினமும் கோயிலுக்கு போறேன்னு போனியே, இப்பதாம்மா தெரியுது நீ அந்த கிறுக்கனை பார்க்க போயிருக்கேன்னு. அப்பா, ஊர்ல யாரும் செய்யாத தப்பு என்ன செஞ்சிருக்கேன். செய்யறதை செஞ்சுட்டு எதிர்த்து பேசுறியா? பல்லுகள்லாம் கட்டுருவேன், ஜாக்கிரதை. அப்பா, போய் அந்த பைத்தியக்காரன காலத்துக்கு எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? போதும், நிறுத்துங்கப்பா. சும்மா வாய்க்கு வந்தப்படியெல்லாம் பைத்தியம் அவன் வேணும் சொல்லாதீங்க. ஓ, அவனை பைத்தியம் சொன்னா உனக்கு கோபம் வருதா? ஆமாப்பா, ஏன் சிவாவை பைத்தியம் சொன்னா எனக்கு கோபம் வரும். பரதேசி நாயே, நான் யாரு? என் தகுதி என்ன? என் கௌரவம் என்ன? போயும் ஒரு பைத்தியக்காரன கால்ச்சன் என்கிட்ட வந்து நின்னு சொல்றியே, தைரியம் உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இங்க பார், இனிமே நீ கோயிலுக்கும் போக கூடாது, எங்கேயும் போக கூடாது. வீட்டோடு இருக்கிற உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். பேசாம இருக்கணும். நீ இனிமே என்கிட்ட எந்த சமாதானத்தை சொன்னாலும் அதை ஏத்துக்க நான் தயாரான. முடிவு பண்ணிக்க, கூடி சீக்கிரம் உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம். ஓஹோ, இதுக்கெல்லாம் காரணம் அந்த விஜய் தானா? அவனை பத்தி உனக்கு என்னமா தெரியும்? இல்ல அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆமா, உனக்கு என்ன தெரியும்? நீ பைத்தியத்து பின்னாடி சுத்திட்டு தான் மனுஷனை பத்தி எல்லாம் உனக்கு என்ன தெரியும்? அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் விஜய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது என் சிவா கூட மட்டும்தான். இல்லைனா கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இப்படியே இருந்து செத்துறப்பா. என்னது? அந்த பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க. நீ அந்த பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒண்ணுதான், கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே இருக்கிறது ஒண்ணுதான். இங்க பார், கல்யாணம் நடந்தா அது விஜய் கூட தான், அதை மட்டும் மறந்துடாத. அப்பா, நீங்க அவரை பத்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்கலப்பா. அப்பா, நான் என்ன சொல்றேனா? நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் முடிவு பண்ணிட்டேன். உன் சமாதானத்தை ஏத்துக்க நான் தயாரா இல்ல. கூடி சீக்கிரம் கல்யாணத்துக்கு நாளை குறிக்கிறேன், நீ ரெடி ஆயிரு. என்னங்க? என்ன காயத்ரி, எதுக்கு என்ன இப்ப கூப்பிட்ட? என்னங்க, என்னால உங்க தம்பி பண்றது தாங்கவே முடியலங்க.
ஏன் என்ன அப்படி பண்ணா? அது வந்து நான் பீரோவில் ட்ரெஸ் அடிக்க வச்சுருந்தா எல்லாத்தையும் களைச்சி விட்டாடுறான். அப்புறம் உங்களுக்கு நான் ஆசையாக ஏதோ ரெடி பண்ணி வச்சுருந்தா எனக்கு கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. ஏய் அவன் பாவண்டி, அவனுக்கு அதான் தெரியும், விடு பார்த்துக்கலாம், அவனை சரி பண்ணிக்கலாம். ஏன் இப்போ நான் சொல்கிறது எதுவும் கேட்கக்கூடாது, முடிவே பண்ணிட்டேன். நான் தான் சரி பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன்ல. ஏமா என்னம்மா நீ சொன்னா கேட்க மாட்டேங்கிறான்? அப்பா அது ஒன்றும் இல்லைப்பா, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்க, நான் டேய், பேசிக்கிறேன். என்னடா நீ இப்போதானே கல்யாணம் ஆச்சு. என்னப்பா அதை நான் பேசிக்கிறேன். அப்பா எனக்கு எப்பப்பா கல்யாணம் பண்ணி வைப்ப? ஆமாம், இப்போ இது ஒன்று தான் குறைச்சல். எனக்கு இருக்கிற ஒரே கவலை உன்னை பற்றி தான். நான் என்ன பண்ண போகிறேனே எனக்கு தெரியல, எல்லாம் என் தலையெழுத்து. எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, பாப்பா ஏதாவது சாப்பிடலாம். சரி வா நான் போகலாம். அம்மா காயத்ரி, எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து வைம்மா. மாமா நான் எதுவும் செய்யலை, ஒருவேளை அண்ணி ஏதோ செஞ்சுருப்பாங்களோ அதுவும் தெரியலையே. அப்படியா? சரி. சுதா, அம்மா சுதா. என்னப்பா கூப்பிட்டீங்களா? இந்த பாரு, சிவா பசிக்குதுன்னு சொல்றான், ஏதாவது சமைச்சு வச்சிருந்தா எடுத்து வை, சாப்பிட்டோம். அப்பா எனக்கு உடம்பு முடியல, நான் உள்ள போய் படுத்திருக்கேன். காயத்ரிட்ட சொல்லிட்டு தான் போனேன். ஏமா நீ எதுவும் செய்யலையா? அண்ணி நான் எப்படி நீ செய்வேன்? எனக்கு தான் செய்ய தெரியாதே. நான் செஞ்சால் யாரும் சாப்பிட முடியாது, அதனால நான் செய்யலை. ஏமா இது என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. சொல்லலான்னு தான் நினச்சேன், நீங்கள் தான் உடம்பு டயர்டாக இருக்கு அப்படின்னு படுத்துட்டு இருந்தீங்க. சரி எதுக்கடா நாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணுமே நானும் அமைதியாயிட்டேன். அப்போ இப்போ இங்கே ஒன்றும் இல்லை அப்படி தானே? இப்போ என்ன பண்ணுறது? நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிட்டோம், இப்போ தான் டிஃபன் கடையில் வேண்டாதாரு. நீங்கள் வேணா. ஓஹோ என்னடா தம்பி அங்கே மட்டும் வாங்கி கொடுத்துட்டு ஒன்றும் தெரியாதமா நிற்கிற? அக்கா இங்கே நடக்கிறது ஒன்றுமே எனக்கு தெரியாது. இவ ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொன்னா நான் வாங்கிட்டு வந்தேன், அவ்வளோதான். இல்ல எதுக்கு இப்படி ஆள் மாத்தியெல்லாம் பேசிட்டே இருக்கிறீங்க? வீட்டில் 2 பொம்பளைங்க இருக்கிறீங்க, சாப்பாடு செய்ய முடியாத சண்டை பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்குதா? இல்ல இது எங்கேயாச்சும் அடுக்குமா? டேய் சிவா வா, நான் போய் வெளியில் சாப்பிட்டு வரலாம். வீட்டில் சாப்பாடு செய்யலாமா? வா. இப்போ பாத்தியா என்ன ஆச்சுன்னு? உன்னால முடியலன்னு என்கிட்ட அப்பயே சொல்லியிருக்கலாம்ல. ஏன் உங்களுக்கு தெரியாத எனக்கு தெரியாதுன்னு வேணும்னே என்கிட்ட சொல்லிட்டு இப்போ குத்தம் என்ன சொல்லுங்க. டேய் தம்பி ஒரு நிமிஷம். பாத்தியா உன் பொண்டாட்டி எப்படி பேசிட்டு போறான்னு? உன் பொண்டாட்டி பண்றது எதுவுமே சரியில்லை, ஓவரா போறா.